ஒருத்தர் பிறப்பு ஜாதகத்துல ஒருத்தர் பிரதம தேதியில பிறந்திருக்காருன்னா அவர் திருமணம் வந்து வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது. ஓ, புதுசா இருக்கு சார். அவர் வெள்ளிக்கிழமை பண்ணாருன்னா மன வாழ்க்கை பிரச்சனை ஆயிரும். அவர் சனிக்கிழமை தொழில் தொடங்கினா பிரச்சனை ஆயிரும். அவர் தொழில் தொடங்குற அன்னைக்கு அதே பிரதம தேதி வந்து அதே சனிக்கிழமை சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான் தொழில். இது வரைக்கும் மீடியால யாரும் சொல்லாதது. இப்ப ஒருத்தர் தொழில் தொடங்கணும்னா பொதுவா ஒரு நாள் ஏதாவது இருக்கா சார்? அப்படி இல்ல, அவங்களுடைய பெர்த் சார்ட்ல எப்படி தொழில் பண்றதுக்கு சப்போர்ட் இருக்குங்கிறத பாக்கணும். அவர் என்ன தேதியில பிறந்திருக்காருங்கிறத பாக்கணும். இவர் எந்த தேதியில செஞ்சா வெற்றி அடையும், எந்த கிழமை நான் பயன்படுத்தினா வெற்றி அடையணும் அப்படின்னு லாஜிக் இருக்கு. பிறந்த கிழமை நான் கிடக்கூடாது ஒரு ஜாதகத்துல. இப்ப நம்ம ஒரு ஜோதிடர் கிட்ட போய் இந்த திதியை கணிக்கிறது நல்லதா, இல்ல நம்ம கேலண்டர்ல வீட்டுல நம்மளே தினம்? அவங்களுக்கு ராசிகள் எதுவும் தெரியாது இல்லையா. இப்ப பிரதம தேதிக்கு வந்து துலாமும் மகரமும் இன்னைக்கு மக்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டோம். இனி அவங்க சுதாரிச்சுக்குவாங்கல்ல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, காலண்டர் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்க்க போறோம், இல்ல பேங்க்ல புதுசா ஒரு பணம் போட போறோம், இல்ல ஒருத்தட்ட பணம் கேட்டு கடன் வாங்க போறோம். சுக்கிரன் தான் அளவான பணம், குரு மிதமிஞ்சிய பணம். அப்ப இன்னைக்கு ஒருத்தர் கடன் கேட்டு போறோம், ஒரு தொழில் தொடங்க போறோம், புதுசா ஒரு தொழில். ஒரு எத்தனையோ சில்லறை வர்த்தகம் இருக்கு இல்லையா. இன்னைக்கு சைக்கிள்லயே புளி வியாபாரம் பண்றாங்க, சைக்கிள்லயே கொண்டு வந்து வெங்காய வியாபாரம் பண்றாங்க. இன்னைக்கு உதாரணமாக பிரதம திதியாக இருந்து இன்னைக்கு அது வெள்ளிக்கிழமையாக வந்து இன்னைக்கு அவருடைய வர்த்தகம் சில்லறை வர்த்தகம் கடுமையாக பாதிக்கும். இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன்